நாடளாவிய ரீதியில் களமிறங்கும் இராணுவம், ரணிலின் அதிவிசேட வர்த்தமானி அறிவிப்பு. பிரித்தானியாவின் கட்டுப்பாட்டிலுள்ள தடுப்பு முகாமில் தமிழர்கள் தற்கொலை முயற்சி. புதிய அமைச்சரவையை நியமிக்க ரணில் திட்டம், மொட்டு கட்சியில் பலருக்கு வாய்ப்பு. சர்வதேச தரங்களை கொண்டிருக்கவில்லை என்ற தொடர் விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ள பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக பயங்கரவாதத்திற்கு எதிரான புதிய சட்டமூல வரைவு வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. நீதி, சிறைச்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவின் அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த புதிய சட்டமூலம் வெளியிடப்பட்டுள்ளது. 1979ஆம் ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடை சட்டத்தின் தற்காலிக ஏற்பாடுகளை நீக்குவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வது இந்த சட்டமூலத்தை தயாரிப்பதன் நோக்கமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக மீண்டும் இராணுவத்தினர் நாடளாவிய ரீதியில் களமிறக்கப்பட உள்ளனர். இது தொடர்பில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கு அமைய விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையின் பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 12ஆம் பிரிவிற்கு அமைய அதிபருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக குறித்த வர்த்தமானி அறிவிப்பை அதிபர் ரணில் வெளியிட்டுள்ளார். பிரித்தானியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள அகதிகள் முகாம் ஒன்றில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இலங்கை தமிழ் புகலிட கோரிக்கையாளர்கள் தற்கொலைக்கு முயன்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தற்கொலை முயற்சியை அடுத்து குறித்த இலங்கை தமிழ் அகதிகள் 5 பேரும் ருவாண்டா வைத்தியசாலையில் மருத்துவ சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், பிரித்தானியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள டியாகோ கார்சியா தீவில் 5 இலங்கை தமிழ் அகதிகள் தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்துள்ளனர். ருவாண்டா தலைநகரம் கிகாலியில் உள்ள ருவாண்டா வைத்தியசாலையிலேயே குறித்த 5 புகலிட கோரிக்கையாளர்களும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்கள் டியாகோ கார்சியாவில் 18 மாதங்களாக தடுப்பில் இருந்தவர்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள புகலிட கோரிக்கையாளர்கள் கருத்து தெரிவிக்கையில், டியாகோ கார்சியாவில் தடுப்பு வாழ்க்கையை தாங்க முடியாத நிலைமைகள் ஏற்பட்டுள்ளன. இங்கு வாழ்வது எங்கள் வாழ்க்கையை இழப்பது, எங்கள் சுயமரியாதையை இழப்பது போன்று உணர்கின்றோம் மற்றும் வெளியுலகம் தெரியாமல் சிறையில் அடைக்கப்படுவது போன்றே எமது வாழ்க்கை கடந்து செல்கின்றது. மேலும் இங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள 94 புகலிட கோரிக்கையாளர்களில் பலர் 26 ஆண்டுகால உள்நாட்டுப் போரின் போது சுதந்திரத்திற்காக போராடிய தமிழீழ விடுதலை புலிகளுடன் தொடர்பு கொண்டிருந்ததாக கூறி ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படையினரால் சித்திரவதை செய்யப்பட்டு பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக கூறுகின்றனர். சில நாட்களுக்கு முன்னர் 22 வயதான பெண் ஒருவரை இலங்கைக்கு திருப்பி அனுப்ப போவதாக இங்கிலாந்து அரசாங்க அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்த நிலையில், மார்ச் 1ஆம் திகதி குறித்த பெண் பென்சில் சீவும் கருவியை உடைத்து அதிலிருந்த பிளேட்டை விழுங்கியதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அதே நாளில் அவரது சக புகலிட கோரிக்கையாளர்களில் ஒருவர் தையல் ஊசியை பாதியாக உடைத்து 2 துண்டுகளையும் விழுங்கியுள்ளார். மேலும் 3 ஆண்களும் இதே வழிகளில் தற்கொலைக்கு முயன்றனர் எனவும் தெரிவித்துள்ளனர். 12 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தூதுவர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் மற்றும் எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சி தலைவர்களுடனான விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் நடைபெற்றது. இலங்கையின் தற்போதைய நிலைமை தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்தும் முதன்மை நோக்கத்துடன் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. குறிப்பாக இலங்கையில் ஜனநாயகத்தை நிலைநாட்டல், அரசியலமைப்பை பாதுகாத்து கொள்ளல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது போன்ற விடயங்கள் தொடர்பில் இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. இலங்கையை கட்டியெழுப்புவதற்கு தேவையான சர்வதேச ரீதியிலான ஒத்துழைப்பை தொடர்ந்தும் வழங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் தூதுவர்களிடம் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வில் அமெரிக்கா, பிரித்தானியா, இந்தியா, நியூசிலாந்து, நெதர்லாந்து, இத்தாலி, ஜப்பான், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், கனடா ஆகிய தூதரகங்களின் இலங்கைக்கான தூதுவர்கள், உயர்ஸ்தானிகர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள், ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர்.
சர்வதேச நாணய நிதிய கடன் தொகையின் முதல் தவணை கொடுப்பனவு கிடைத்துள்ள நிலையில் புதிய அமைச்சரவையை நியமிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திட்டமிட்டுள்ளார் என்று அரச வட்டாரம் தெரிவிக்கின்றது. இதில் பல மாதங்களாக இழுபறியில் இருந்து வரும் 10 புதிய அமைச்சர்களின் நியமனமும் அடங்கும் என தெரிய வருகின்றது. அமைச்சரவையில் தமது தரப்பைச் சேர்ந்த மேலும் 10 பேரை சேர்க்க வேண்டும் என்பது மொட்டு கட்சியின் கோரிக்கையாகும். புதிய அமைச்சரவை மாற்றம் என்பது பல மாதங்களாக பேசப்பட்டு வருகின்றது. நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமையில் புதிய அமைச்சரவையை நியமித்தால் மக்கள் அதிருப்தியடைவார்கள் என்பதால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதை இழுத்தடித்தே வந்திருந்தார். பொருத்தமான தருணம் வரும்போதே அந்த நியமனத்தை செய்வதென்பது ஜனாதிபதியின் திட்டம். ஆனால் மொட்டு தரப்பு அமைச்சரவையில் தமது அணியைச் சேர்ந்த மேலும் 10 பேரை நியமிக்குமாறு தொடர்ச்சியாக ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுத்து வந்தது. இதோ நியமிக்கின்றேன், அதோ நியமிக்கின்றேன் என்று கூறி ஜனாதிபதி இழுத்தடித்தார். இறுதியாக 2023ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் முடிவடைந்ததும் புதிய அமைச்சரவையை நியமிக்கின்றேன் என்று கூறி மொட்டு கட்சியினரை ஜனாதிபதி ஆறுதல் படுத்தினார். இறுதியில் அதுவும் நடக்கவில்லை. இதனால் மொட்டு எம்பிக்கள் ஜனாதிபதி மீது கடும் அதிருப்தியில் இருந்தனர். ஆனால் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் கிடைத்த பின் புதிய அமைச்சரவையை நியமிப்பதுதான் பொருத்தமானது என்று ஜனாதிபதி கருதினார். அதன் அடிப்படையில் சர்வதேச நாணய நிதிய கடன் தொகையின் முதல் தவணை கொடுப்பனவு தற்போது கிடைத்துள்ள நிலையில் புதிய அமைச்சரவையை நியமிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தேசித்துள்ளார் என அரசியல் வட்டார தகவல் வெளியிட்டுள்ளது. உக்ரைன் தலைநகர் கீவுக்கு தெற்கே உள்ள பாடசாலை மீது ரஷ்யா நடாத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் வரை கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் ஜெபோரிஜேசியா நகரில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. சாதாரண மக்கள் மற்றும் குழந்தைகள் வசிக்கும் பகுதியில் நடந்த இந்த தாக்குதலில் ஒருவர் இறந்ததாக உக்ரேனிய அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தாக்குதல் குறித்து ஜெலஸ்கி பகிர்ந்த காணொளியில் இந்த கொடூர தாக்குதலினால் கட்டடங்கள் பற்றி எரிந்தன. இது தொடர்பான காணொளியை உக்ரைன் அதிபர் ஜெலஸ்கி பகிர்ந்துள்ளார். அத்துடன் இது கண்டிப்பாக உக்ரைனில் மற்றுமொரு நாளாக இருக்கக்கூடாது அல்லது உலகின் வேறெங்கும் நடக்கக்கூடாது. ரஷ்ய பயங்கரவாதத்தை விரைவாக தோற்கடிக்கவும் உயிர்களை பாதுகாக்கவும் உலகிற்கு அதிக ஒற்றுமையும் உறுதியும் தேவை என அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கு செல்லும் வெளிநாட்டவர்களுக்கு பல்வேறு விசாக்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. இதில் H1B விசாவில் இந்தியர்கள் உட்பட ஏராளமான வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் வேலை பார்த்து வருகின்றார்கள். மேலும் சுற்றுலா விசா, வணிக விசாவில் ஏராளமானோர் அமெரிக்காவுக்கு சென்று வருகின்றார்கள். இவர்கள் குறிப்பிட்ட காலம் வரை தான் அங்கு இருக்க முடியும். இதே போன்ற விசாவில் அமெரிக்காவிற்கு செல்பவர்கள் பணிபுரிய அனுமதி இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் அமெரிக்க விசாவில் புதிய நடைமுறை கொண்டுவரப்படுகின்றது. வணிக மற்றும் சுற்றுலா விசாவில் அமெரிக்காவிற்கு பயணிக்கும் தனிநபர் வேலைகளுக்கு விண்ணப்பிக்க அனுமதி வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிக விசாவில் அமெரிக்காவில் இருந்தும் அவர்கள் பணிபுரிவதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் புதிய வேலைவாய்ப்பை தொடங்கும் முன் P1 மற்றும் P2 விசாவை வேலைவாய்ப்பு அங்கீகரிக்கப்பட்ட நிலைக்கு மாற்றுவதற்கான மனு மற்றும் கோரிக்கையை அளித்து அனுமதி பெற வேண்டும். விசாவின் நிலையை மாற்றும் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டால் அந்த நபர் அமெரிக்காவை விட்டு வெளியேறி பின்னர் புதிய வேலைவாய்ப்பை பெறுவதற்கான அனுமதிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.